வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு முக்கிய தகவல். பொதுமக்களின் பணம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட அறிவிப்பு. சீரற்ற வானிலை காரணமாக தற்போது 3064 குடும்பங்கள் பாதிப்பு. மட்டக்களப்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் காயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்கள் பற்றிய தகவல்களையும் நேரடியாக அணுக அனுமதிக்கும் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் என்ற புதிய செயலியை அறிமுகப்படுத்த சுங்க திணைக்களம் செயல்பட்டு வருவதாக பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தகவல்களை வழங்க எங்களிடம் ஒரு அமைப்பு உள்ளது. இந்த வாரம் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. எதிர்காலத்தில் மோட்டார் வெஹிக்கிள் வெரிஃபிகேஷன் செயலி மூலம் நுகர்வோர் வாகனம் தொடர்பான தகவல்களை நேரடியாக அணுக முடியும். இலங்கையில் வாகனம் வாங்க முயற்சிக்கும் நுகர்வோர் வாகனம் சட்டபூர்வமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா மற்றும் வரிகள் முறையாக செலுத்தப்பட்டுள்ளதா என்பதை தங்கள் வீட்டில் இருந்தபடியே சரிபார்க்க இந்த செயலி உதவும் என்கின்றார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நேற்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,92,706 ரூபாவாக காணப்படுகின்றது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 35,020 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் 2,80,150 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்க கிராம் 32,110 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 2,56,850 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 30,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்க பவுன் நேற்றைய தினம் 2,45,150 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டபூர்வமான மற்றும் பொறுப்புணர்வுள்ள அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தேசிய வரி வாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாயும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக ஜனாதிபதியாக தனது சொந்த செலவினங்கள் முடிந்தவரை குறைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வரிப்பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் யாராவது அதை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடிமக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலையமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி, இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குலம் கூட முன்னேறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற வானிலை காரணமாக தற்போது 3064 குடும்பங்களைச் சேர்ந்த 11,469 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பலத்த மழை மற்றும் காற்று காரணமாக 13 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை, பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வவுணதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்ணங்குடா கண்ணகி அம்மன் ஆலய வீதியில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். 36 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளார்.
காயமடைந்தவர் சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீர் விநியோகம் தொடர்பாக இருவருக்கு இடையே நடைபெற்ற வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியதன் காரணமாக வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டு துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்த உள்நாட்டு துப்பாக்கியும் வவுணதீவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வவுணதீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.